ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி சூர்யா, இந்த டீம் ஜிஜியை மிஸ் பண்ணுமா? கௌதம் கம்பீரோட ஒரு மென்டர்ஷிப்பை. ப்ரோ இல்ல ப்ரோ, சந்திரகாந்த் பண்டிட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கேகேஆர்ல வந்து ஒரு மெயின் கேரக்டரா வந்து இருந்திருக்கான். ஜிஜி வந்து எப்போ வந்து அவனை ஓவர்டேக் பண்ணான்னு எனக்கு தெரியல. அவன் அப்படியே குறைஞ்சிட்டான். ஏன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஃபேம் எல்லாம் வந்து அப்படியே ஜிஜி கிடைச்ச மாதிரி தான் எனக்கு ஜிஜி நான் கிரெடிட் ஸ்டீலர்னு சொல்லாதடா. என்னடா இப்படி பேசுறீங்க? கிரெடிட் ஜிஜி ஸ்டீலர்னு சொல்லல ப்ரோ. இவ்வளவு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது அவன் தானே. ஸோ கிடைக்க வேண்டியது ஆக்சுவலா அவனுக்கு தான் கிடைக்கணும். சரியா அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தானே ஆகணும். பாயிண்ட் நான் ஜிஜி தான் பண்ணுவேன். அவன் கிரெடிட் கேட்கல, நான் கம்பீர் கேட்டேன் கூட. ஆனா நம்ம எல்லாரும் இப்ப நீ எல்லாரும் கொடுத்தது யாருக்கு? கம்பீர் தான். சந்திரகாந்த் பண்ணி கோச்னே இப்ப நிறைய பேர் தெரியாது. ஐயரே ஓவர் ஷாட் ஆயிட்டான்டா அந்த சீசன்ல. ஏன்டா அதுதான் ஐயரே. bro. பட் ஹரி, இந்த சீசனுக்கான நீ கப் அடிச்ச சீசன் நீ சொல்ற. நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி அந்த ரிங்கோ 5-6 அடிப்பானே, அந்த ஆமா, சீசன்ல ஆமா. அந்த எந்த பிளேயருமே கிடையாது சந்திரகாந்த் பண்ணிட்டான். அவன் அந்த டீமே ஏதோ கடைசி வரைக்கும் கொண்டு வந்தான். நிதிஷ் ராணா தான் கேப்டனா இருந்தான். எந்த பிளேயருமே கிடையாது, எல்லாருக்குமே இன்ஜூரி. அவன் அப்படிப்பட்ட டீமையும் வந்து சந்திரகாந்த் பண்ணி கொண்டு வந்தான். ஸோ சந்திரகாந்த் பண்டிட் வந்து ஒரு பெஸ்ட் டொமஸ்டிக் கோச். அவன் அவன் எங்க போற இடம் ஃபுல்லா சின்ன சின்ன டீம் கூட ஜெயிக்க வச்சிருக்கான். மத்திய பிரதேசம் நல்லா கோச் பண்ணியிருக்கான். ஸோ மிஸ் பண்ணதெல்லாம் நான் அக்ரி பண்ண மாட்டேன்.